வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரச சாமி மாலை போட்டு கிட்டத்தட்ட 16 நாள் ஆச்சுங்க. ஆனால் இந்த 16 நாள்லேயுமே அந்த சாமி மந்திரங்களையோ சரண மந்திரங்களையோ இல்லை ஐயப்பன் பஜனையோ இல்லை ஏதாவது ஆன்மீகத்தை பற்றியோ இது வரைக்கும் எதுவும் பேசலையே. எதனால் அப்படின்னா, இவருக்கு கழுத்தில் வெறும் மட்டும்தான் மாலை மட்டும்தான் போட்டுக்கிறாரு. ஆனால் செயல்பாடெல்லாம் பழைய செயல்பாடு தான். என்ன நான்வெஜ்ஜு அவங்க வீட்டில் இல்லை, நான்வெஜ்ஜை பற்றி பேசுகிறது இல்லைன்னு கேட்டால் அதுதான் இல்லை. நான்வெஜ்ஜை பற்றி இவர் நினைக்காத நாள் இல்லை. அந்த அம்மையார் காயத்ரி மாதிரி ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா, மனைவி இருந்துச்சுன்னா, எந்த கணவருமே எந்த இடத்துலையும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது யார் தெரியுங்களா? அவங்க சப்ஸ்கிரைபரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க ஒன்றா ஒரு மருந்தோட விலை ஒன்றா 1000 சொல்லுங்க, இல்லைன்னா 2400, இல்லைன்னா 2000. மூணில் எந்த வேலை? அதாவது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. ஒன்று 1000 ரூபாய்க்கு விற்கிங்க, இல்லைன்னா 2400 ரூபாய்க்கு விற்கிங்க, இல்லைன்னா 2000 ரூபாய்க்கு விற்கிங்க. அதாவது பொதுவாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கும்போது சீட்டு வச்சு தான் வாங்கணும். எதனாலனா இது அரசு அங்கீகாரம் உட்பட்டது. எதனால் சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மெடிக்கல் ஷாப்பில் கேட்கலாம், இல்லைன்னா டாக்டர் கேட்கலாம். ஆனால் இவருக்கு யார் அந்த மருந்து விற்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னா யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவரே கையில் எடுத்துருப்பாராட்டுக்குது. இவர் பெரிய எம்பிபிஎஸ். அப்புறம் அந்த டாக்டரை வச்சு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த டாக்டர் தான் சொல்லணும் உடனே போய் டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பாராட்டுக்குது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், அப்போ தான் நம்புவாங்க அப்படிம்பாங்க. மொத்தத்தில் கணவன் மனைவி கண்டு என்ன வேலை பண்ணாங்கன்னா, மாலை போட்டு கணவர் மாலை போட்டு மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. எப்படின்னா, பொய்யை சொல்லிவிட்டு 1000 ரூபா லாபத்தில் விற்றுட்டுருக்குது. இவர் சத்தியமங்கலத்துலேருந்து பெருமாநல்லூர்லேருந்து சத்தியமங்கலம் சும்மாவாக வாரா? கண்டிப்பாக சும்மாவாக மாட்டார். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு மருந்து கொடுக்கும்போது அவர் பெட்ரோலுக்கு 1000 ரூபா காசு போட்டு விட்டாங்க, நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு விற்றுருப்பாங்க. இது நல்ல ஐடியா வச்சே, 1000 ரூபா லாபம் வருது. நாம் ஒரு வீடியோ போட்டால் ஒரு எப்படி இருந்தாலுமே 50,000 60,000 வியூஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மீறி போனால் $10 வரும். $10 மதிப்பு $900 ரூபா தான். ஆனால் நாம் ஒரு மருந்து விற்றா நம்மளுக்கு 1000 ரூபா லாபத்தில் விற்றரலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, சிந்திக்க வேண்டியது இலவசனோட சப்ஸ்கிரைபர். ஏன்னா ஏமாளியே இருக்கிறவங்க அவங்க தான். இல்லை ஒரு மருந்தோட விலை 1000னா ஒரு 50 பேர் 50 × 1000 50,000 ஆச்சுங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு வீடியோவில் 2400 ரூபான்னு சொல்லுவாருங்க. ஒரு வீடியோ 2000 ரூபான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வாட்ஸ்அப் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இளவரச சுவாமி நைட்டி பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ விலைங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வாட்ஸ்அப் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வலைதளத்தில் உட்காந்துட்டு பேச மாட்டாங்க. மித்ததெல்லாம் கண்டாநாயமெல்லாம் பேசுவாங்க. நான் எங்களது ரியாலிட்டி சேனல், அந்த சேனலு. மொத்தத்தில் மருந்தை 1000 ரூபா லாபத்தில் விற்று நம்ம இளவரச சாமி சபரிமலை போகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன வேலைன்னா, கண்டதை பேசாத வேலை. வலைதளம் எதுக்கு இருக்குன்னா, இந்த பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி எதுக்கு தான் இருக்குது. அப்புறம் இளவரசனோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் மார்தட்டி கொள்கிற இளவரசருக்கு இந்த பதிவு ஒரு 4 நாளாக, அதாவது தந்தி டிவி, புதிய தலைமுறை டிவியில் ஒரே ஒரு சேனல் பார்த்தா ஓடிட்டுருக்குது. வில்லேஜ் குக்கிங் சொல்லிவிட்டு, அதாவது 30 லட்சம் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க. 258 வீடியோ தான். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 5 பேர். இன்றைக்கி ஒரு புடின்ட்டு ஒரு வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் பாருங்கள். விக்ரம் படத்துலைங்களும் ஒரு சீனில் வந்திருப்பாங்க. அவங்க அயராத உழைப்புனா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது 10 கிலோ 15 கிலோ மீன் மட்டன் இதெல்லாம் வச்சு செஞ்சு 10 கிலோ மீன் எடுக்கணுன்னா நினச்சி பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ரீச் ஆகிருக்கிறாங்க. 258 வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா 4 மில்லியன் 5 மில்லியன். ஆனால் நம்ம இளவரசரோட சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோ 100K போகணுன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ தான் போகும். அதான் உண்மை. கேட்டால் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் பெருமநாயம் பேசுவாங்க. அப்போ பொதுவாக நம்ம ஒரு வீடியோ போடும்போது என்ன பண்ணோன்னா, டைட்டில் கரெக்டாக ஒழுங்காக போடணும்.
ஆனால் இவங்களுக்கு அந்த நாகரிகம் கூட கிடையாது. இவங்களுக்கு அந்த சண்டைங்கிற வீடு தான் ரீச் ஆகுன்னு இந்த அம்மையார் நினச்சிருக்க மாட்டேங்க. நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து சண்டைக்கு வந்திருப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பான் அந்த அம்மையார். எங்கள் பாருங்க, பீக்கங்காய் இங்கே இருக்குது, முள்ளங்கி இங்கே இருக்குது, அப்புறம் கிழங்கு அங்கே இருக்குது, வெங்காயம் இங்கே இருக்குது. எல்லா வீட்டிலும் சந்தைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? இதை தான் வாங்குவாங்க. இவங்க என்ன புதுசாக வாங்குவான்னு கேட்டால், கணவன் மனைவி உட்காந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து அதிகமாக அங்கே அதிக ரேட்டு விற்று போட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு காய்கறியும் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். இதில் என்ன பெருமநாயம் இருக்குது? மாலை போட்டுக்கிறாரு, 15 நாள் மாலை போட்டுக்கிறாரு, என்ன வேலை பண்ணிக்கிறாருன்னு பாருங்க. மருந்தை வாங்கி ஒரு பக்கம் மருந்து வாங்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து சப்ஸ்கிரைபருக்குமே இன்னொருத்தருக்குமே அதிக ரேட்டுக்கு விற்கிறாரு. கேட்டால் எல்லோரும் திருந்தோணுங்க, எல்லோரும் திருந்தோணுங்கிறதெல்லாம் இவரோட நோக்கம் கிடையாது. நல்ல வருமானம் பார்க்கணும். ஒரு 50 பேர் நீங்கள் வந்து இந்த மருந்தை வாங்கினீங்கன்னா யாருக்கு தெரியுங்க? இவங்க வந்து விசாரிக்கவே வராங்க. அந்த மருந்தோட விலை வந்து 1000 ரூபா தான். ஆனால் இவர் விற்கிறதோ கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு விற்கிறாரு. 2000ங்கிறாரு, ஒரு வீடியோவில் 2400ங்கிறாரு, ஒரு வீடியோவில் 2000ங்கிறாரு, ஒரு வீடியோவில் 1000ங்கிறாரு. இந்த 1000 சொன்னது காயத்ரி அம்மையார் தான். அப்போ ஒரே மாதத்தில் 1400 விலை ஏறிச்சுன்னு கேட்டால் அதுதான் உண்மை. மருந்து விற்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அதாவது யாராச்சும் ஒரு பொதுநல வழக்கா இவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணலாம். ஆனால் இவர் யாரை கேட்டு இந்த மருந்து விற்கிறாருன்னு எனக்கு தெரியல. டாக்டர் வந்து சேல்ஸ் பண்ணல, அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தா சேல்ஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. இவர் டாக்டரா? இவர் பார்மசி படிச்சுக்கிறாரா? அதான் கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இப்படியெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு கேட்டால் இவர் இப்படி தான் சம்பாதிப்பார். மாலை போட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறது பாருங்க. சபரிமலை போகிறது எதுக்கு தெரியுங்களா? வருஷம் பூரா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அது உழைச்சி பயபக்தியில் சபரிமலை போவாங்க. ஆனால் இவர் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டார், மாலை போட்டுக்குவார். அந்த சாமி பற்றி பேச மாட்டார், சரண மதங்களை பற்றி பேச மாட்டார், அந்த கோவிலை பற்றி இது வரைக்கும் வாய் திறந்து பேசினதே கிடையாது. நானும் மாலை போட்டுக்கிறேன்ட்டு கனவு மனைவி உட்காந்துட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் இலவசனோட சப்ஸ்கிரைபர் அறிவாளிகளாக இருந்தால் அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது, போய் பாருங்கள். ஆனால் இவங்க சேனலில் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் சாம்பாருங்க, எங்கள் வீட்டில் பழைய சாப்பாடுங்க, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நைட்டி பிஸ்னஸ் நிறுத்திட்டு மருந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் பயங்கரமான லாபம். ஏன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி 2400 ரூபாய்க்கு கொடுக்குறது நீங்கள் நினச்சி பாருங்கள். 1000 ரூபா லாபம். ஒரு 50 பேர் 100 பேர் நினச்சி பாருங்கள். 100 பேர் வாங்கினா சர்வசாதாரணமாக 1 லட்ச ரூபா. யூடியூப்பில் வீடியோவே போட வேண்டியதில்லை. மொத்தத்தில் ஒரு டைட்டிலும் கூட ஒழுக்கமாக போட தெரியாத ஒரு பெண்மணி தான் நம்ம காயத்ரி அம்மையார். சண்டைக்கு வந்திருக்க சண்டை எப்படி சண்டையாச்சு? இவங்களுக்கு சண்டைன்னு டைட்டில் இல்லாத எதுவுமே கிடையாது. ஏன்னா மாலை போட்டு இதை பண்ண முடியாது. அதனால தான் டைட்டில் அப்படி வச்சுருக்கலாங்கிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.